வணக்கம் தலைவா, சூப்பரு. இன்றைக்கி நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டு குறித்து சில முக்கியமான அப்டேட்டு கிடைச்சிருக்குங்க. இது குறித்து இந்த வீடியோவில் நாம் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுடைய மாவட்டம் என்னவோ அந்த மாவட்டத்தை டைப் பண்ணுங்கள். அந்த மாவட்டத்துடைய இணையதளம், ஸோ மாவட்ட வாரியாக இருக்கிற டிஆர்பியுடைய இணையதளத்தில் மட்டும்தான் அந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டு வரும் அப்படின்றத நான் முதல்லையே சொல்லிக்கிறேங்க. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எஸ்எம்எஸ் மெயில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெட்ரு இந்த மாதிரி ரிசல்ட்டு வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதில் எந்த விதமான உண்மையும் கிடையாதுங்க. இந்த மாதிரி மாவட்ட வாரியாக இருக்கிற கூட்டுறவுத்துறையுடைய இணையதளத்தில் மட்டும்தாங்க உங்களுடைய ரிசல்ட்டை வெளியிட போகிறாங்க. இது யார் வெளியிடுவாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலுமே இருக்கிற மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் இதற்குண்டான அப்டேட்டை கொடுப்பாங்க. ஒட்டு மொத்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் ஒரு லிஸ்ட்டை கொடுப்பாங்க. அதை பிரித்து மாவட்ட ஆட்சியர்கள் எல்லாமே அவங்களுடைய கூட்டுறவுத்துறையுடைய இணையதளத்தின் மூலமாக வெளியிட போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா முழுக்க அதிகாரிகளுடைய கண்காணிப்போடு தான் இந்த ரிசல்ட்டை விரைவில் வெளியிட போகிறாங்க. ரிசல்ட்டு எப்போ கிடைக்கும் அப்படின்றது நீங்கள் ஆவலோட எதிர்பார்த்துட்ருக்க இந்த நேரத்தில் ரிசல்ட்டு குறித்து அதிகாரிகள் கூறிய ஒரு முக்கிய தகவலை தான் பார்க்க இருக்காங்க. ஸோ ரிசல்ட்டு குறித்து அதிகாரிகள் குறித்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ரிசல்ட்டை நாங்கள் எல்லாமே ப்ரிப்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிக்கிற தருவாயில் இருக்குங்க. அதிகபட்சமாக இன்னும் 2-3 தினங்களில் உங்களுக்கு ரிசல்ட்டு வந்துடும். மே 10ஆம் தேதிக்குள்ளார அப்பாயின்மெண்ட்டில் ஆர்டரே பார்த்தீங்கன்னா லெட்டர் மூலிமா வந்துடும். ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இணையதளத்தில் வெளியிடுவாங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லெட்டர் மூலமாக வீடு தேடி வந்துடும் அப்படின்றதையும் அவங்க தரப்புலேருந்து பதிலாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன மக்களே, கவலையே பட வேண்டாம். ரேஷன் கடை குறித்து அடுத்தடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய அப்டேட்டாக இருக்குங்க. ஸோ இன்று இல்லைன்னா நாளை பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட்டை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வெளியிட இருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. அவரும் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய கருப்பனும் உங்களுக்கு விரைவில் நாங்கள் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவோம், அதுவும் இல்லாமல் கூடுதலாக வேக்கன்சிஸ் பட்டியலை உயர்த்தி காட்டுவோம் அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாருங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். இந்த மே மாதம் 5ஆம் தேதிக்குள்ளார ரேஷன் கடையோடைய ரிசல்ட்டை அதிகாரப்பூர்வமான இணையதளத்தின் மூலமாக நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ நீங்கள் ஏன் இன்னும் வெயிட் பண்ணுறீங்க? உடனடியாக உங்களோட மாவட்டத்தோடைய இணையதளத்தை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருங்க. எப்போ வேணாலும் ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆகுங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.